அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் சென்றடமெல்லாம் வெற்றி முரசூட்டி வரும் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வழங்கும் பள்ளி திருமணம் மத்தியில் ஆரம்பிக்கின்றோம். அனைவரும் திரளா வந்து எங்களது நாடகத்தினை கண்டுகளித்து அந்த முருகனின் அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருகை ஆதரவு தருகையில் நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். தேவி மீனாட்சி அம்மா, தேவி மீனாட்சி அம்மா, பாவன மதுரா நிலையே பாண்டியராஜ தன்னையே, பாவன மதுரா நிலையே பாண்டியராஜன் நிலையே, பவரக தாளாதிக பரிதோசினி கிருதையே பாவப்படப்படாய் நிவத்தி மோச்ச சந்தாயினி தேவராகி வந்தேவராகி சேவமூர்த்தி நியமவாயினி தேவி மீனாட்சி அம்மா, தேவி மீனாட்சி அம்மா அம்மா, திமிக்கிட திமிக்கிட தாளமிருதங்கம், திமிக்கிட திமிக்கிட தாளமிருதங்கோ, திமிக்கிட 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 பாட்டி விலங்கோ, பிரம்மராஜகரே கல்யாண பிரம்மராஜானவரே கல்யாண தாண்டவடே சங்கரி சங்கரி கல்யாண சங்கரி கல்யாண சோமதர ஹோனி கல்யாண சங்கரி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சொர்க்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, சொர்க்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி ஜனனி பாண்டியகுமாரி பவானி, பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டும் வரம் தர வேண்டும் வரம் தர இன்னும் மனம் வல்லையோ, தர இன்னும் மனோ வல்லையோ, வேத வேதாந்த வேத வேதாந்த நாத சரூபிணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி ஜனனி
கந்தனோ எழுந்தவும் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் கண்மையினால் கண்ணீர் பணிமிழ் கனிந்து தோணி ஞான முதல்வனே விநாயகனே ஈர்ப்பவனே குணாநிதி குருவே சரணம் குணாநிதி குருவே சரணம் முறைகள் களைய இதுவே தருணம் விநாயகனே ஈர்ப்பவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமும் வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமும் வந்தாய் கரணாதனே மாங்கனியை வென்றாய் கரணாதனே மாங்கனியை வென்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞான முதல்வனே வேலமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே தீர்ப்பவனே நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்து உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரி
ஏ தந்தன தந்தனதா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழி தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? கோமாளி வந்தானுங்க.
ஊரு விட்டு ஊரு வந்து அதற்கு இதழ் பண்ணாதீங்க அவங்க புருஷன் அடிப்பாங்க அதை வச்சு வெட்டுவாங்க தம்பி வேணாம் தம்பி நம்மள நம்பி விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு நம்மள நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து அதற்கு இதழ் பண்ணாதீங்க அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க அம்மி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க அம்மி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க கைவுடனே நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மாதிரி அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க பாருங்க விடிய வார நாடகத்தை நீங்கள் எல்லாம் பாருங்க விடிய வார நாடகத்தை அமைதியா உட்கார்ந்து பாருங்க எல்லாரும் கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 அதே ஒரு ஏமாளி 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 ஒரு கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம் கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம் அப்படி கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம் கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம் அப்படி கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் திறமசாலிகளுக்கு வணக்கம் கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் திறமசாலிகளுக்கு வணக்கம் 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 வந்திருக்கு அனைவருக்கு வணக்கம் 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 வந்திருக்கு அனைவருக்கு வணக்கம் பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே நம குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு அருமையான ரசிகர்கள் உண்மையிலே நம்ம ஜெயம் கொண்டாடின எனக்கு ஜெயம் கொண்டாடினாலே நமக்கு ஒரு சிறப்பு தான் ஆமா சால ஏன்னா ஜெயம்னா வெற்றி இங்க வந்தோம்னாலே நமக்கு வெற்றி தான் கரெக்ட் அதான் ஜெயம் கொண்டான் ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல சுப்பிரமணிய தெய்வத்துக்கு மிஞ்சிய கடவுளும் தெய்வமும் இல்ல அதே மாதிரி புதுக்கோட்டை சுப்பிரமணிய மிஞ்சிய ஏஜென்ட்டும் இல்ல அதான் உண்மை ஏன்னா எத்தனை தெய்வம் இருந்தாலும் முருகன் தான் நம்மளை வாழ வைக்கிறது இந்த முருகனுக்காகத்தான் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம் ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம் ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா கரகாட்டம் வைக்கலாம் ஆமாப்பா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம் ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் நாடகம் தான் முக்கியம் அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தாருக்கும் 11ஆம் மண்டபப்பட்டாருக்கு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியோர்களே பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலாசி மக்களை எதிர்கால இளைஞர்களே எழுச்சி மீது தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் திண்ணை நமக்குன்னு திட்டமிட கிடக்கும் திருட்டு கட்டைகளே அது யாரு சில கம்பெனி இருக்கு அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாச்சியை தோண்டலாம்னு அத்தாச்சியா ஆமா மற்றும் காஜவாட்டுக்கு ஒண்டிக்கட்டையே தொண்டிக்கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே ஊர் பெரியோர்களே தாய்மார்களே தந்தைமார்களே இளைஞர்களே இளைஞர்களே மாணவர்களே மாணவிகளே குழந்தைகளே குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிருந்து நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருகை என வரவேற்றுக் கொண்டு ஜெயங்கொண்டால நாடகம் நடக்குது நம்ம நாடக கலைஞர்களாம் போறாங்க அப்படின்னு எங்கெங்கோ இருந்து இந்த நாடகத்தை காண வருகின்றிருக்கின்ற அத்தனை இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் அண்ணன் தம்பி அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நாங்கள் எத்தனை ஊருக்கோ நாடகத்துக்கு போயிருக்கோம். ஆமாப்பா ஏன்னா அந்த தெய்வத்துக்கு மேல அந்த தெய்வத்துக்கு நேர மேடை மாரி ரொம்ப சிரமம். ஆமா சால ஆனா இன்னைக்கு தான் அந்த முருகனை பார்த்துக்கிட்டே நம்ம நடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த சிறப்பான இந்த முருகன் அனுக்கிரகத்திலே அந்த முருகனை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வணங்கினாத்த நினைச்ச காரியம் நிறைவேறும். அதனால் அந்த ஜெயங்கொண்டான் வீட்டில் இருக்கும் அந்த பால சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி கலைப்பணியை துவங்க.
ஹலோ ஹலோ பாமுருகா பாமுருகா வந்து வரோம் தாமுருகா நாங்க காவடிய தூக்கிக்கிட்டு நாங்க கல்லடையா நடந்து வரோம் நாங்க காவடிய தூக்கிக்கிட்டு நாங்க கல்லடையா நடந்து வரோம் மாமுருகா வந்து வரும் தாமுருகா மாமுருகா மாமுருகா வந்து வரோம் மாமுருகா நாங்க காவடிய தூக்கிக்கிட்டு கல்லடையா வந்து வரோம் நாங்க காவடிய தூக்கிக்கிட்டு நாங்க கல்லறையா நடந்து வரோம் மாமுருகா மாமுருகா வந்து வரோம் மாமுருகா பாசினல்ல பரந்த மலை துணியில் திரடும் மலையே பாசினல்ல பரந்த மலை துணியில் திரடும் மலை ஊசி பறந்த மலை முருகா ராஜந்தாக்கி மலை ஊசி பறந்த மலை முருகா ராஜந்தாக்கி மலை மாமுருகா மாமுருகா வந்து வரும் தாமுருகா தை மாசம் திருநாளா அங்கரதத்தில் ஊர்வலமா தை மாசம் திருநாளா தங்கரது ஊர்வலமா மாமுருகா மாமுருகா வரும் தாமுருகா அவனிய தூக்கிக்கிட்டு நான் கல்லடையா நடந்து வரோம் நாங்க காவடிய தூக்கிக்கிட்டு நாங்க கல்லறையா நடந்து வரோம் கை நீட்டி கை நீட்டி பச்சை குத்தி அந்தாவுண்டன் பெயரழுதி கை நீட்டி பச்சை குத்தி அந்தாவுண்டன் பெயரழுதி கந்தன் வருவாருடா முருகா அவளைகளை தீர்ப்பாருந்தார் கந்தன் வருவாருந்தால் முருகா அவளைகளை தீர்ப்பாருந்தார் மாமுருகா மாமுருகா வந்து வரும் மாமுருகா விரல் நீட்டி பச்சை குத்தி வேலல்ல பண்ண பெயரெழுதி விரல் நீட்டி பச்சை குட்டி வேலல்ல பண்ண பெயரெழுதி வேலன் வருவாரென்றால் முருகா இதனக தீர்ப்பாரென்றால் வேலன் வருவாரென்றால் தீர்ப்பாரென்றால் மாமுருகா மாமுருகா வந்து வரும் தாமுருகா அவடிய தூக்கிக்கிட்டு நாங்கள் கல்லறையா நடந்து வரோம் அவடிய தூக்கிக்கிட்டு நாங்க கல்லறையா நடந்து வரோம் தை மாசம் திருநாளா அங்கரதத்தில் ஊர்வலமா தை மாசம் திருநாளா தங்கரதில் ஊர்வலமா துங்கனிய தேரோட்டமா ஏகோட்டம் தேரோட்டமா துங்கனிய திருமலாவா இங்கே என்னோட திருப்பதில மாமுருகா மாமுருகா வந்து வரும் மாமுருகா 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 வந்து வரும் கைதட்டி 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 அப்படி நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தன் நான் வளர்த்த ஆத்தக்கால நல்லா கைதட்டுங்க புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு குத்துறியல்ல நல்லா கைதட்டி உற்சாகப்படுங்க ஏன்னா கைதட்டினா தான் பிரஷர் குறையுதான் அப்படி சொல்லு மனுஷன் பருத்தே இருந்தோம்னா இடுப்பை கடுக்கும் ஆமாப்பா உட்காந்தே இருந்தோம்னா கால் மரன்னு காலு சூவேரிக்கிறோம் இந்த கையை எப்படி படிச்சோம்னா கை மரன்னு இருக்கும் சரி இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு ஜாக்கெட்ல பின்னால நில வச்சு 2 குண்டு 2 கயறு இதெல்லாம் எதுக்கு தம்பி? பின்னால பொம்பளை ஆளு குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் தச்சு 800 ரூபா தையக்கூலி கொடுத்து புருஷன் முள்ள அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி வெயில்ல கடந்து சாவேன். தவுசர்ல 32 ஓட்டை இருக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? நானும் ஓட்டிருக்கேன்ல.
32 ஓட்டை ஓட்டுருக்கு. அந்த ஒட்டையெல்லாம் விட்டுட்டு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் அந்த 8 நாளைக்கு ஒன்று சேர்ந்து அந்த முருகனையும் இந்த முத்துமாரியவும் பரிதாதையும் அந்த எல்லா தெய்வத்தை வேண்டிக்கிட்டு கும்மி கொட்டுவா பாரு. எப்படி எப்படி சாலா அப்படி தன்னானி 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 தன்னானே என்னடா என்ன சால நீ இப்படி கத்துற பார்த்தா இப்படித்தாண்டா கும்மி கொட்டையில 10 பொம்பளை ஏதாவது 2 பொம்பளை கத்தும். அப்படி தன்னானி 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 தன்னானே ஆத்தா வரத பாருங்கடிய வாசந்து வரத பாருங்கடியே பயப்படாதீங்க, கும்மி தான் கொட்டுறாப்புல, பயப்படாதீங்க. அந்தம்மா என்னவோ ஏதோன்னு வருப்பா இடையில ஒரு 10 பேர் இருக்குல்ல, அப்படித்தான் ஒரு ஆளு ஒரு மாதிரி கத்துவாங்க. 2 பேரும் அதுலயும் நம்மால ஆம்பளை ஆளு வேணாம் பாரு, ஆம்பளை ஆளுங்க அதுல அவங்க போட்ட கட்டிங்க்கு கண்ணா 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 கண்ணன் இருக்கு. நைஸா போய் உள்ள பூந்துறது, நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு, அது யாருன்னே தெரியாது. அதுக்குள்ள போய் பூந்துறது. அது பக்கத்துல நின்றுக்குருவேன், நின்றுக்கிட்டு அத்தாச்சி அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுத்தி வருவேன். அப்படிதான் வரத பாருங்கடியவா செஞ்சு வரத பாருங்கடியா அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றுவேன். 2ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடுத்துக்கிட்டும் மண்டையை ஓட்டுக்கிட்டும் முளைப்பாரி நடுவுர் ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குறை ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறு மாதிரியே முழிப்பார். அப்புறம் நம்ம ஆளுக்குள்ள அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷன் நிற்பாங்க. ஏன்னா இது மாதிரி வேலை பார்க்குறா நிறைய குரூப் இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி சாலா நம்ம ஊர்ல எப்படி நம்ம தானே இந்த வேலையை பார்த்தது. அதனால எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகம் தெரிஞ்சு. ஏன்னா உண்மையிலே இந்த கூட்டத்தை பார்த்தீங்களா, இந்த ஜெயங்கொண்டாவில் வந்து 10 நாள் நாடகம் இருந்தாலும் 15 நாள் நடந்தாலும் சரி, அந்த கூட்டம் மட்டும் எப்போவுமே குறையாது. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்கு இங்கே வந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களது கலைப்பணியை இனிய தொகுதி மற்றும் இன்னகரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட ஜெயங்கொண்டான் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு யாரு என்ன கூப்பிட்டீங்களா? அத கையை காமிச்சா சுண்டல் விற்கிறவரையா நீ எதுக்கு எடுத்தாலும் நல்ல கட்சியா இருக்கப்பா. இவ்வளவு சத்தத்திலே என்னைய கூப்பிட உனக்கு கேட்டுருக்கேன். அட கூட்டத்தில் அப்படி கை நீட்டிருப்பாரு, கையை கணக்கு நீட்டிருப்பாரு. நான் கையா நீட்டோம் நோட்டீஸ் எதுவும் மாற்றி படிச்சிட்டோங்களேன்னு எனக்கு கொலையா நடிங்கிருச்சு. அன்னைக்கு பொன்னமராதி பக்கம் புழுதிப்பட்டியா ஊரு இல்லது நான் பாட்டில் மாற்றி படிச்சு 10 பேர் பின்னால சகலா அப்படி எப்படி படிச்ச? அப்புறம் எப்படி படிச்சேன்னா பின்னால கூப்பிட்டா 10 பேர் தம்பி பபன் கார்த்திக் ராஜா நீங்க தானே சூப்பராக நடிச்சுன்னு விட்டேன். ஒருத்தர் ஒரு அரை அந்த நோட்டீஸில் என்ன ஓட்டுருக்கு புளிச்சிப்பட்டி இதில் என்னடா இருக்கு அதை பார்த்து போயிடா நீ கூப்பிடுன்னு சொல்லி எனக்கு கொலையே நடுங்கிருச்சு. நானே ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் படித்து பெயிலாக போயிட்டோம்னா இங்கே வந்தேன். இதான் தேவலை. சில ஊரில் பார்த்தா என்னென்னவோ எழுதியிருக்கும், அதை படிக்கும்னே நம்ம 10ஆவது பாஸ் ஆகிடலாம். கொலையை நடுங்கி நோட்டீஸ் படிக்காமல் இருந்தா தேவலை அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் ராமசாமி செட்டியார் இருந்திருக்கு. சரி நம்மால் ஒருத்தன் பப்புன்னு போய் ராமசாமி ரெட்டியார்னு சொல்லிட்டேன். ஏன்டா செட்டியார் இங்கடா ரெட்டியார் இங்கடா அது மாதிரி என்ன முக்கிய நோட்டீஸ் தான். ஆமாம் ஆமாம் உண்மையில் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட ஜெயங்கொண்டான் அருள்மிகு ஸ்ரீ அப்போ இப்போ யாரும் கூப்பிடலையே? இல்ல யாருங்க உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன், நீ பாட்டுக்கு பேசு. இல்லை நான் கேட்டுக்கிறேன். உடனே கூப்பிடுறாங்க நாளைக்கு மறுபடியும் கூப்பிட்டு நம்ம அரிய மறந்து நின்றாம. ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு 11ஆம் திருநாள் மண்டபப்படிதாரர்கள் நடத்தப்படும் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருகை. விசுவாசுடன் பங்குனி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பாடு. இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பு சிவேந்தன் மேலூரை சேர்ந்த அன்பு அண்ணன்
B.S. செந்தாமரை கண்ணன் அவர்கள் விரங்கமனையிலே வேலன் விருத்தனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார். எதுகமனை உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோகிலபாணி அன்பு சௌரி யூடியூப் புகழ் அன்பு சௌரி முகவையை சேர்ந்த அன்பு சௌரி எம்பி கலைச்செல்வி அவர்கள் இவரங்கமனையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சுக்குமல்லி காப்பி கொதிக்குதுடா, இங்க வாட வருது. சொக்குமல்லி காப்பி வடே சம்சே ஒரு வீடியோ பார்த்தேன் முந்தா நாள். என்ன வீடியோ சாலா? அவங்க அம்மாட்ட போய் அந்த பையன் சொல்றேன். என்ன சொன்னா? அம்மா எனக்கு ட்ரெயின்ல வேலை கிடைச்சிருக்குன்னு. ட்ரெயின்ல வேலை கிடைச்சிருக்குமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ப்பா. ட்ரெயின்ல வேலை கிடைச்சிருக்குன்னா அவங்க அம்மா சொல்றாங்க, சரி ரிகல்சல் பார்க்கறான் கதவை சாத்திக்கிட்டு பாடுறான்னு. சரி இவன் கதவை சாத்திட்டு விற்கிறேன். எப்படி அப்புறம் இன்னும் கொஞ்சம் அக்கா 10 ரூபாய் இதை ரிகல்சல் பார்க்குறேன். வீடியோ பார்த்தேன். இங்கே இதை தவிர அஞ்சுக்கிறாமே. புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தானே என்று வெற்றி முரசு கொட்டி வரும். அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும். சீர்காழி கோவிந்தராஜன் எதிர்வழி சேந்தாக்குடியை சேர்ந்த DR மகாலிங்கம் அவர்கள் விரங்கமனையிலே நாரதனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா ஊர்லையும் எனக்கு ஒரு சந்தேகம் சகல. என்னப்பா கேட்கலாமா? நல்லா கேளியா சகல. அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்சாக்கு பிராக்டிஸ் பண்ணாப்புல. ஆமா. நீங்க டெய்லி ஒவ்வொரு ஊருக்கு போறீங்களே. ஆமா. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளை எப்படி கட்டி பிடிக்கிறேன்னு நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணுவீங்க? ஐயோ அப்படித்தாண்டா. ஒரு நாள் நாடகம்ல டான்ஸ் இருக்கா யாபத்தில் தூங்கிக்கிட்டாலும் திடீர்னு டான்ஸ் ஆகுது. எங்க அப்பத்தா கட்டி பிடிச்சி செத்து போச்சுடா. அது புடுறா நீ வேற இந்த கதை அப்படித்தான் நடக்கும். ஐயா ஒரு நாள் தூக்க வரிசையில அந்த நாடக சிந்தல வந்த புதுசு. இப்பவுமே நாடக குட்டாயில அந்த ராஜவாட்டு வேடஞ்சனுக்கு போகுது ரூட்டு தெரியாம ஒரு நாள் பின்னால ஓடிட்டேன். தூக்க வரிசையில என்ன நடக்கு ஏது அதே சிந்தனையில தூங்கும்ல. அது மாதிரி சில நாள் நாடகம் அப்படித்தான் நிறைய ஆள் தண்ணியை போட்டு அப்படியே முன்னாடி தெரியாம அர்த்தம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். கேட்டா உங்க வீடா கட்டில் எங்க வீடு மாதிரியே கிடைஞ்சு இந்த பையனை தானா? ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்பு சகலை சென்றடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும். யூடியூப் புகழ் புதுகையை சேர்ந்த DR மணிகண்டன் அவர்கள் வருங்கமலையிலே ஹார்மோனிய பின்பாட்டை இசைப்பார்கள். ஆடிக்காட்டில் அம்மியே பறந்தாள் ஆளிலைகள் என்னாகும். அடிமேல் அடி விழுந்தால் மனிதனவன் நெஞ்சமுங்கு புண்ணாகும். வரும் துன்பம் ஏற்க முடியாது என்றே எவனாலும் சொல்ல முடியாது போடா. வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள். தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். பலே கைதட்டின 3 பேர் 7 9 13க்கு 13 பேருக்கு நெஞ்ச ஆர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாமா மனவையை சேர்ந்த செல்வம் அவர்கள் விரங்கமலையிலே மிருதங்கம் தபேலா தோல தவறு சேர்ப்பார்கள். எங்க அண்ணன் மாதிரியே மிருதம் வாசிக்கிறாப்ல.
பலே பலே ரொம்ப சிறப்பாக இசைத்த அனுபவமாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பனார் மனவையைச் சேர்ந்து எண்ணிய மூர்த்தி அவர்கள் இவரங்கமடையிலே ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். பாலே பாலே ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்புள்ள நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் புதுகையை சேர்ந்து சண்முகம் அவர்கள் விரங்கமலையிலே தாளம் சேர்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்தி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு ஹரிகரன் சீன்ஸ் உரிமை ஏ தருண் புதுக்கோட்டை அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திற்கு ஒளிவழி அமைப்பு எம்எஸ்டி பவர் ஆடியோ பெருமருதூர் நன்றி பெருமருதூர் என்பதை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப சிறப்பான முறையில் அமைத்திருக்கிறார்கள். அன்புலகளை சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கம். சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு. சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம், மீனுக்கு மீன், நண்டுக்கு நண்டு, முட்டைக்கு மட்டை, ரொம்ப சிறப்பான உபசரிப்பு சாப்பாடு ஏற்பாடு இந்த ஹோட்டலில் ரொம்ப சிறப்பான காவியா ஹோட்டல். ஏன்னா நான் சோறு இங்கே போயில பேரை பார்க்க மாட்டேன், சோறை தான் பார்ப்பேன். அதனால் எனக்கு கடவுள் ஹோட்டலில் ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. என்ன வேணும், ரசம்லாம் அருமையாக இருந்துச்சு. நான் சைவம் தான் சாப்பிட்டேன். இருந்தாலும் அந்த உபசரிப்பு வீட்டில் சமைக்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாக சமைச்சு சாப்பாடு ஏற்பாடு செய்த கடவுள் ஹோட்டல் நம்புலங்களை சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன பேரொளி, அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், புதுகை புகழ், திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் விரங்கமலையிலே டான்ஸாக நடிக்க காத்து வருகிறார்கள். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி, நீ பாடி நான் பாடி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி. அரச்சமாவே அரப்போமா, அவச்ச துளியே துவப்போமா, அம்ம கதையே கேட்போமா, இல்ல வளச்சு பாப்போமா. எம்மா 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 எம்மம்மா பொம்பளை பிள்ளைய கண்டு அம்மாடி ஆத்தாடி அரைச்சமாவே அரப்போமா, துவச்ச துணியே காதல் வந்துச்சுன்னா அவங்க துவச்ச துணியை துவைப்பாங்க. ஆமா, அரைச்ச மாவை அரைப்பாங்க. அவங்க சட்னி துவைச்ச முதற்கொண்டு அலசுவாங்க. அம்மா போய் பால் வாங்க சொல்லி, இதான உனக்கு வேலை மயிறு, எப்போ பார்த்தாலும் வேலையை விட்டே இருக்காங்க. அது பொம்பளை பிள்ளை சொல்லிட்டா இங்கேருந்து துபாயோட போவேன். அதான் அம்மா ஆடி ஆத்தாடி ஒன்னே எனக்கு தரியாடி. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு சோலைக்கு யார்தான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அன்பு வைத்தவர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், அன்பு மைத்தினர் மருதாங்குடியைச் சேர்ந்து மருதமணி அவர்கள் விரங்கமணிகளை பபுனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். தந்தானான தந்தானே மழைக்காக
கலைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனே வா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனே வா மகனே வா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அலறியாது போர்க்களம் நீ புகும்போது புல் தைப்பது காலறியாது மகனே மகனே காட்டுக்கு ஓய்வென்பதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது ஆட கண்டா அடகட்டி தகப்பா வணக்கமோ என் ஆடா மாட்டி வச்சே வணக்கமுங்க ஏ காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடுமையா நம்ம கட்டளையும் உள்ள வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாகமையா நிக்காது ஒருபோதும் வணக்க வணக்கம் உண்டு ஐயா வணக்க வணக்கம் உண்டு வணக்கம் உண்டு வணக்கம் உண்டு பாலே பாலே ரொம்ப சிறப்பாக இசைத்த ஊருக்காக ஆடுங்கலைஞன் தன்னை மறந்தான். இந்த பாட்டில் பார்த்தீங்களா வீட்டில் எவ்வளோ சோகம் இருந்தாலும் ஆத்தா செத்துக்கு இருந்தாலும் அப்பா செத்துக்கு இருந்தாலும் மரமேனுக்கு முடியும் யாருக்கு முடியலனாலும் அதெல்லாம் மனத்துக்கிட்டு நடிச்சாத்தே உங்கள்ட்ட நாங்கள் நல்ல பேர் வாங்கி இந்த காசை வாங்கிட்டு போக முடியும். அதை நினைத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தோம்னா நாடாமல் அழுது போயிடும். ஆமா சால ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு சேலைக்கு சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் நின்று உங்கள் அன்பையும் ஆகியவரை காத்துக் கொண்டிருக்கும் திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பவன் காமிக் என்பதை நீ பொட்டு வச்சே தங்க கோடம் உனக்கு நீ மகுடம் அங்க தொட்டு தொட்டு எடுத்து வரும் ஜோரான தங்க ரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி ஆனால் உனக்கு தான் திருவிழா மாதிரி இருக்கு. மற்ற ஆளுங்கள ரொம்ப சோகமாக இருங்க. இந்த திடீர்னு மிருதங்க வாசிக்கிறாங்க, திடீர்னு ஆல்ரவுண்டு, திடீர்னு அப்படி திடீர்னு இப்படி சொல்றாங்க. இப்படி என்ன மணி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாமே இதுல தான் இருக்கு. அப்பொண்ணு இப்பொண்ணு 2 பேரும் சேர்ந்து சப்பன்னு இவரை பார்க்கற எனக்கு யாவும் ஒரு எங்க அண்ணன் யாவுங்க. எங்க அண்ணன் என்னோட கூட பிறந்த இருக்கேன். சரி, ஒரு கட்டிங் போடுறதுக்கு முன்னால தம்பின்னு சொல்லுவேன். கட்டிங் போடுறதுக்கு முன்னாடி கட்டிங் போடுறதுக்கு முன்னால கட்டிங் போட்டு கட்டிங்க காட்டில் இன்னொரு கட்டிங் போது நோத்தா இருக்கணுங்க. என்ன கேட்பேன், என்னோட கூட பிறந்த அண்ணன் ஒரு ஓட்டர் வச்சுனா நோத்தாலமான்னு கேட்பேன். சரி, அப்புறம் அதை காட்டிலும் கட்டிங் குடிச்சு உன்னைய போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்குறான்டா, நீ நாடகத்தை நடிச்சு புலந்த நீ என்ன பெரிய ஆளாடா அப்படிங்க. அது மாதிரியே அதே மாதிரி இந்த செய்கை உள்ள அப்படிதான் திடீர்னு ஒரு மாதிரியே தான் பீடி இழுப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்த அப்படியே வாங்க போறோம்னு சொல்லுவேன். இந்த சரக்கு என்னென்ன சோழிலாம் பாக்குது பிளாக் பேரல். ஆனா நீ சரக்கு மட்டும் சாப்பிட ஏதோ கலந்து சாப்பிட்டு இருக்க. சரக்கு இப்படி வேலை செய்யாது. நானும் சரக்கு போடுற வந்தேன். பிளாக் பேரல். பிளாக் பேரல்டா வீரன். வீரனா? அந்த வீரன் சாப்பிட்டாத்தான் வீரன் தனித்தனியா கிளம்புறேன். சார பாம்பு. ஆமா, சார பாம்பு சொல்ற மாதிரி ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் விடிகிற வரை நாடகத்தை இருந்து ரசிப்பீங்க. என்ன நல்லா தெரியும். அம்மா ஆணுவர்க்கம்லாம் எந்திரிச்சு போக மாட்டாங்க. போனாலும் ஒரு ஆளாத்தான் எந்திரிச்சு போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சா எதுவும் கட்டிங் இருந்தா வந்து சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. பெண்கள் அப்படி இல்லை. நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்குண்ணா. பெண்கள் மாதிரி இந்த நாட்டிலே வாழ முடியாது. பெருமையா சொல்றியா? பெருமையா சொல்லு சால. பெண்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை கால ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேருதேன். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேருதேன். இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான் தெரியல. அவங்க வீட்டுல கறி குழம்பா வைக்க என்ன சால சொல்ற? காலையிலே ஆத்தி போன வாரம் ஒருத்தன் எங்க ஊர்ல பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டுத்தே வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவன். ஆதார் கார்டு 10 ஆதார் கார்டு செராக்ஸ் எடுத்து வீட்டிலே வச்சுக்கிறது ஐயா. அந்த லோனு காசு வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா புருஷங்காரன் பொண்டாட்டிட்டு பேசாம பாரு. எப்படி பொண்டாட்டி கண்ணங்கரையன் இருக்கு. நம்ம ஆள் டைலாக் கொடுப்பேன் பாரு. கண்ண கரையன் ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி அப்படின்னு சொல்லுவேன்.
எத்து பல்லா இருக்கு. நம்மளால சொல்லுவேன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்குடி அப்படின்னு. ஆஹா பார்த்தா அன்னைக்கு தான் 200 மல்லிகை தலையில வடி தாலி பரட்ட மாதிரியே தெரியும் சொல்லுவேன். 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன், தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். இந்த லோனு காசு வாங்குற அன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு மல்லிகைப்பூ, சேலை, சாக்கெட்டு, இவங்களுக்கு 2 வேட்டி சட்டை, 2 கிலோ கறி. நைஸா புருஷங்கார பொண்டாட்டிட்ட கேட்பார் அன்னைக்கு மட்டும், ஏய் இன்னைக்கு ஒரு நாள் நான் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன்டி அப்படின்னு. என்னவோ மற்ற நாளில் அவங்க மூத்தத்தை குடிச்ச மாதிரி. கோயிலுக்கு பின்னால 2 வீலராக நிற்கிதான். அவங்க சொந்தமாக உள்ள வண்டிக்கார வண்டி எடுத்துக்க, இல்லை வேற ஆள் எடுத்து போனாலும் கொண்டா வைக்க மாட்டாங்க. சாமி ஊர்வலம் வரணுமா கோயிலுக்கு பின்னால 2 வீலர் நிற்கிதான். தயவு செய்து அந்த கொஞ்சம் எடுத்துருங்க, இடையூறு இல்லாமல். ஆமாண்ணே ஆமாம். ஏன்னா இதுலேயுமே இடையூறு இருக்கப்படாது. ஏன்னா 2 வீலர்லாம் அமைதியாக எடுத்து, ஏன்னா கூட்டம் அப்படி இருக்கு. அந்த 2 வீலர் ஓரமாக எடுத்து வச்சிருங்க என்பதை தெரிவித்து கொண்டு நாடக மேடையில் கொண்டாந்து நிப்பாட்டுக்கணும். ஆமாம் இப்படி வர நிப்பாட்டுங்க. ஏன்னா நம்ம ஏன்னா மந்திர காலையில் வண்டி இல்லை போகிறதுக்கு. நம்மளுமே நாடகத்தை வச்சு ஆளுக்கு ஒரு பைக்கை கொடுத்தோம்னா அந்த ஆளுங்க வர போக, தண்ணி வாங்க போக வர, அது ஒரு இதாத்தான் இருக்கும். அதுக்கு இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆமா சார். ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி. என்னது லோனு பேரியா? அப்புறம் மயிரை புடுங்குறண்டி, பணம் கட்டலாம் மயிரை புடுங்கிடுவாங்க. ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு. அது என்ன சார்? அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? பணம் வாங்குற வர புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. சரி சார் உங்களை நம்பித்தான் தேவை வச்சிருக்கேன். மச்சின வீட்டில் செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை அந்த மேனேஜரை கும்பிடுவேன். பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டிங்க உங்களை கும்பிடுறக்கா, இல்லைன்னா என்னை வேலையை விட்டு நீக்கிடுவாங்க அக்கா அப்படின்னு. அதான் ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. விடிவெள்ளின்னு ஏன் பேர் வச்சா தெரியுமா? விடியுமா விடியாதோ புருஷன் இருக்கானோ இல்லையா 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. அவன் லோனுக்காரனா இல்லை புருஷன்னா நமக்கே தெரியல. அந்த வீட்டு வாசல் வந்து ஒரு பாயை ஒன்று வச்சுனா, ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சுனேன். அந்த பணம் வசூல் பண்ணுற வரை அந்த விளக்கு எரியும். பணம் வசூல் பண்ணி முடிஞ்சவொடனே அந்த விளக்கு அமர்த்திடுவேன். இதோட நம்ம வீடெலாம் இருண்டு குட்டியாச்சுனா போயிருந்தா அவங்க வீடெலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதில் 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த நாட்டே அலப்போகிற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு 200 ரூபாய்க்கு கேன் பேக்கு கீழ்த்து வச்ச செருப்பு, அந்த குழு தலைவி மயிரில் புடுங்கின தலைவின்னு. இந்த 5ஆம் தேதி ஆச்சுனா எனக்கு அடியே அமுதா ஆனந்தி நல்ல மரியாதை காதகட்டில் உன்னை நீக்கி புரிவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா திருவிழாவே லோனாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் அடியே ஆத்தி இப்போ ஒரு அண்ணன் அடிச்சு சொல்றாரு, என் வீட்டில் 5 லோன்றான்னு. எப்பா நம்ம குறுப்பு நிறையா இருக்கும்ல இருக்குப்பா. ஐயா என்ன வாழ்க்கை, நீ லோனு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. திங்கக்கிழமை லோனு, செவ்வாய், புதன், வியாழை, வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாளும் லோனுனா இந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தானுமான்னு கேட்குறது. இதுலேயும் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவங்க இருக்கேன். பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே வச்சு கதவை சாத்திக்கிட்டு முதுகுலே குத்தும். நம்ம ஆள் உள்ளேருந்து கத்தான் பாரு, இவன் அடிக்கிற மாதிரியே சாகுடி நீனு நம்மள இஷ்டு தானாடா. நம்மளும் அப்படித்தான். குடும்ப கதையெல்லாம் மேடையில் சொல்லலாமா? குடும்ப கதையெல்லாம் சொன்னா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி சரி சொல்லு. வயிறு வலிக்குத்தான் செய். உனக்கு ஏதோ சாப்பிட்டு செட்டா யால தெரியல. ஏன்னா இந்த பணம் இருந்தால்தான் வாழ்க்கை. பணம் இல்லைன்னா 10 பைசாவுக்கு யாரும் மதிக்க மாட்டேன். நல்லா சம்பாதிங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. தயவு செய்து குடிக்காதிய. குடிதான் பல குடும்பத்தை கெடுக்கிறது. ஆமாம், ஏன்னா ஒரு கட்டிங் போட்டோன்னா இன்னொரு கட்டிங் குடிக்க சொல்லும். அப்புறம் அந்த ஒன்று ஓட்டோம்னா 2 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தன் நோத்தா நம்மளை சொல்லியிருப்பேன். அவனை வெட்டாமல் விட மாட்டேன்னு அவன் சிங்கப்பூரில் இருப்பேன். இவன் தண்ணியை போட்டோன்னா அவன் சுப்பிரமணியம் வெட்டாமல் விடக்கூடாதுன்னு சொல்லுவேன். அவன் சிங்கப்பூரில் இருக்கவனே எப்படா வெட்டுறது. இந்த சரக்கு பல சொல்லி பார்க்க சொல்லுவேன். தயவுசெய்து குடிக்காதீங்க. ஏன்னா குடிச்சு போட்டு ஒரு நாளைக்கு நடக்கிற பார்த்தா பெரிய வேதனையாக இருக்குது. வண்டியில் போகிறலாம் ரொம்ப கவனமாக போங்க. அவளை ஆத்தாக்கா நீ அங்கே ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்கள்லாம் அடியே ஆற்றி அந்த பைக்கில் போகிறது அவங்களுக்கு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தெரியுமில்ல. ஆம்பளையாளோட கொஞ்சம் பொறுமையாக அனுசரித்து போகிறாயா. சில பொம்பளையை திமுறை எடுத்து போய் போகிறாளுங்க போல பேசிக்கிட்டு. அவங்க போகிற போக்க பார்த்தா என்ன வேகம், என்ன வேகம்ங்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், பைக்கில் போகலாம் ரொம்ப கவனமாக போங்க. நான் அவளை தாத்தாக்கா அண்ணே தம்பி எல்லாரும் உங்களை கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். நம்ம ரத்தம் இருக்கையிலே ஆய்வுன்னு வெட்டிடுவோம் குத்திடுவோம் சொல்லுவோம். 2 நாளைக்கு காய்ச்சல் வச்சுன்னா ஒரு நாதி நம்மளை பார்க்க நாதி இருக்காது.
பார்த்து ரொம்ப சுதாரிப்பாருங்க என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின்றா. ஏன்னா குடினால தான் உண்மையிலே, ஏன்னா சரக்கு ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு வச்சுங்க செரிமானம் ஆகாது. எனக்கெல்லாம் வயிறு வீங்கிருச்சுங்க, செரிமானம் ஆகாது, அப்படியே லிவர் இதாயிரும், அதோட ஆள் காலி ஆயிடுவேன். நம்ம சரக்கை சாப்பிட்டா பல சிந்தனை சொல்லும். அதே மாதிரி நான் வளர்த்த ஆத்தாக்கா குழந்தையெல்லாம் ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கிறேங்க. நேற்றுலாம் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த அவங்க அம்மா என்ன செஞ்சுன்னு தெரில, போனை நோண்டிக்கிட்டே இருக்கு போல, சுடுதண்ணியை காய வச்சு போச்சு, அந்த சுடுதண்ணி தட்டி அந்த பையன் மேலே 2 வயசு குழந்தையாக இருக்கும், அது மேலே சுடுதண்ணி வச்சு அதை பார்த்தோன்னே நமக்கே பெரிய வேறு. தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன், குழந்தை இல்லாமல் எவ்வளவோ நிறைய பேர் இருக்காங்க, பாவம் தவம் இருக்காங்க. தயவு செய்து குழந்தையெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தோன்றினோம். ஏன்னா அந்த நாடகத்துறைக்கெல்லாம் நான்லாம் ரொம்ப சிரமப்பட்டு வந்தவேன். நான்லாம் வேலிக்கரை வெட்டி, செங்கக்கல் அள்ளி, கருவாடு விற்று, மீன் விற்று, பெயிண்ட் அடித்து, நான் பார்க்காத வேலை இல்லை, எல்லா வேலையும் பார்த்துட்டு இப்போ நாடகத்தில் வந்து நின்று 5000 பேருக்கு முன்னால் நின்று விரிஞ்சவனா 10,000 7,000 8,000 சம்பளம் வாங்குறோமோ எல்லாமே உங்கள் ஆசீர்வாதம் தான். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை உண்மையிலே. ஏன்னா நீங்கள் போட்ட பிச்சையெல்லாம் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மட்டும் ஒரு 10 நாளைக்கு நாடகம் வைக்கிறேன்னா அவன் தெருவில் தெரியுமே. இந்த கொரோனா நேரம்லாம் பார்த்தீங்கன்னா வேலை பூக்கடையில் இருந்து பூன்னு கத்துறேன். எனக்கெல்லாம் வேலை தெரியலை, இப்படி சொகத்தா திரிஞ்சு விட்டு அங்கே போனால் செங்கக்கல் அள்ள முடியலை. 500 ரூபாய்க்கு நொங்கு இல்லைன்னா விடிஞ்சா காய்ச்சி. சில ஊரில் நைட்டே நாடகம் ஆரம்பிக்கிற காய்ச்சி கொடுத்துறாங்க. விடிஞ்சவனா எவன்டா சூரியன் கிளம்புறதுக்கு முன்னாலே காய்ச்சி 5000 10,000 எவ்வளோ சிரமப்பட்டு கொடுக்குறோம். அங்கே பார்த்தா 500 ரூபாய்க்கு செங்கக்கல் அள்ளி இந்த சீடிப்படியில் ஏறுமுன்னு மூலம் தள்ளி போ. சரி சால ஆளு வெயிட்டா இருக்க சார கப்பல் எப்படி சால அடையாண்டா கேட்குறேன். நாங்கள் ஒரு மேய்ச்சரியை பார்த்து வேலைக்கு சேர்ந்து 5-6 நாள் வேலை முடிஞ்சு. சரி 6ஆம் நாள் சொன்னார், தம்பி நீங்கள் வெளியே ஒரு செவர் பூசன் அப்படின்னு. வெளியே ஏறி பாரு சாரம் போட்டுச்சு, சாரத்தை ஏறி பூச ஆரம்பிச்சாச்சு. சரி சால பூசிக்கிட்டு இருக்கே பாரு, திடீர்னு சாரக்கம்பு முறிஞ்சு கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தா மேய்ச்சரி என்ன செய்யணும், கூட்டிகிட்டு போய் ஒரு ஊசியை போட்டு ஒரு 5 நாளைக்கு ரெஸ்ட் வந்தேன்னு சொல்கிற மரியாதை. ஆமாம், எங்கள் மேய்ச்சரி கூப்பிட்டா இங்கே வாங்க தம்பி, இதுவரை எத்தனை நாள் வேலை ஆத்திருக்கீங்க கேட்டார். சரி அண்ணே 5 நாள் வேலை ஆத்திருக்கேன்னு சொன்னேன். இந்த அவங்க சம்பளத்தை பிடிங்க, கூட ஒரு 1000 ரூபா வேணாலும் வாங்கிக்கிறங்க, சரி இன்னுமே நீ வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னாரு? ஏன்னு கேட்டேன், ஏன்டா 5 வருஷமா வச்சிருந்த முட்டுக்கம்பை 2 நாளில் உடச்சி என்னை நட்டமாக்கிட்டேன், நீ இந்த வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அப்படி ஆயிடுச்சு கால சூழ்நிலை. தயவு செய்து எந்த வேலையும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஒரு தொழில் இருக்குன்னா அந்த தொழிலை மதிக்கணும். அந்த தொழிலை மதிச்சோம்னா வாழ்க்கையில் எப்போவுமே நல்லா இருப்போம் என்பதை தெரிவித்து கொண்டு, ஏன்னா கொத்தனார்னா கொத்தனார் சென்டில் அந்த ஒரே வேலையை பார்த்தோம்னா நமக்கு அந்த வேலையில் நுணுக்கம் கிடைக்கும். நம்ம 500 ரூபா சேர்த்து தரேன், இந்த வேலையை விட்டு அங்கே உரம் வச்சுங்க, அவே 2 நாள் நம்மளை விரட்டி விட்டுருவேன், அப்புறம் மறுபடியும் இங்கே தான் வரணும், தெருவில் தான் தெரியும். ஆமாம், ஏன்னா நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நாடகத்துக்கு ரொம்ப பித்து கொண்டு போய் எங்கள் ஊர் பக்கத்தில் கருங்கவையன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் முத்துச்சிற்பி நாரதர் நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு. முத்துச்சிற்பி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காப்புல, நான் தன்னை அறியாமல் அழுதுகிட்டு முத்துச்சிற்பி காலில் போய் கும்பிட்டு விழுந்துட்டேன். அந்த ஊருக்காரர் என்னை அடிக்க வரேன், தண்ணியை போட்டு அழுகிறேன், நாடகத்தை கொடுக்குறேன், நான் ஆர்வத்தில் அழுகிறேன். அதோடு வந்து அந்த நாடகத்தை பார்த்துட்டு எங்கள் அப்பா சொந்தமாக 1 லட்சம் ரூபா செலவு பண்ணி பப்புனுக்கு அரங்கேற்றம் பண்ணார். அரங்கேற்றம் பண்ணி நாடகம் வச்சார். அதை முடிச்சுட்டு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா சொன்னார், நீ ஒழுங்காக படிச்சிருந்தா ராஜபாட்டு பண்ணிக்கலான்டான். மறுபடிக்கும் நான் 1 லட்சம் ரூபா செலவு பண்ணி ராஜபாட்டுக்கு அரங்கேற்றம் பண்ணேன். அப்பா ஆசையை நிறைவேற்றிட்டேன். அந்த ஆசையை நிறைவேற்றி. ஏன்னா தாய் தகப்பு முக்கியம். தயவு செய்து சொல்கிறேன், கோபத்தில் நம்ம பேசுவாங்க நோத்தா நொம்மான்னு, அம்மாலாம் நீ விளங்க மாட்டேடா தரத்தையும் முடிச்சவனேன்னு சொல்லும், அது மனசு விட்டு சொல்லாது. தயவு செய்து தாய் தகப்புனை கவனமாக பாதுக்கு. நமக்கு பிடிக்கல, நம்மளால் முடிஞ்ச உதவி கூட, அம்மா கொண்டாடி செல்ல வந்தா உடனே ஒலையை வச்சு நீ சமைச்சு சாப்பிட்டு மரியாதையாக இருமா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா மருமகள் தக்கன மாமியால் மாறிக்கிறேன்னு 2 லூசு முண்டியல் மாதிரி பேசுனா குடும்பம் பிரிஞ்சு புருஷன் பித்து கொண்டு போய் இந்த மயல்லாம் பாவம். இங்கிட்டு அம்மாட்ட பேசணும், இங்கிட்டு பொண்டாட்டிகிட்ட பேசணும், பொண்டாட்டிகிட்ட கொஞ்சம் நெருங்கி பேசணும்னா அம்மா பேச ஆரம்பிச்சணும். புதுசாக பொண்டாட்டிகிட்ட கண்டுக்கிட்டா இல்லை, அவங்க அங்கே தான் பேசுவா, எங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா சொல்லலாம். சரி அதை விட்டு இங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோ, அவள் பேசுவா பொண்டாட்டி, ஆத்தா பேச கட்ட ஆரியோட முண்டை உனக்கு விடியட்டு தூமியை குடிக்கு வா எங்கிட்ட. இதோட இந்த பித்து கொண்டு வைங்க புரிச்ச தண்ணியை குடிச்சுவிட்டு புராஞ்சி கடையில் நிறைய ஆள் படுத்துருவேன். ஏன்னா மாம்பழையெல்லாம் பாவம், அங்கிட்டு சமாளிக்கணும் இங்கிட்டு சமாளிக்கணும். அதனால தான் நான்லாம் எங்கள் வீட்டுக்கெல்லாம் போகவே மாட்டேன். ஏன் சார்? ஏன்டா நம்ம போனோம்னா குடும்பம் 3 ஒரு பிரி, அப்படியே சண்டை வந்தாலும் நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இங்கே சங்கத்தில் படுத்துக்கிறேன். என்னன்னு கேட்டால் ஃபோனை அடிச்சதில் தெரியலன்னு சொல்லிடுவேன். ஏன் நம்ம போய் அங்கிட்டு போய் பேசி இங்கிட்டு போய் பேசி குடும்பம் பிரிஞ்சு. தயவுசெய்து சொல்கிறேன்,
ஆத்தா பெண்ணெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. பைக்கில் போகிற ரொம்ப கவனம் என்பதை தெரிவித்து இதுக்கு மேலே பேசணும்னா பப்புனுக்காரன் ஆட்டு அறுத்து குமிக்கிறேன். எப்போத்தையும் பொம்பளையால் வர சொல்வேன்னு கடுப்பில் இருக்கேன். ஏன்னா ஊருக்கு ஊர் அனுபவப்பட்டிருக்கேன். தயவு செய்து இந்த பின்னால் வண்டி நிற்கிது, தயவு செய்து எடுங்க. சாமி ஊர்வலம் வருது, அப்புறம் வண்டியை காணா அதை காணாமல் சொல்லி நம்ம பொறுப்பு இல்லை. தயவு செய்து இந்த கோயிலுக்கு பின்னால் உள்ள பைக்கை எடுத்துனுங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு சாமி வர்ற பாதை அதை போய் எடுங்க. இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்புயா அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின நன்றி அன்றி கலந்த வணக்கம். பொதுமக்கள் அனைவரையும் நாளத்தினை காண அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு 11ஆம் திருநாள் மண்டபப்படிதாரர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பு 11ஆம் திருநாள் மண்டபப்படிதாரர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கினா உள்ளே போயிட்டு பொம்பளை படி வர சொல்லணும். ஏன்னா இங்கே அடிக்கடி நாடகம் நடக்கிற ஊர். அவங்க நேரத்துக்கு அவங்க சரியாக வர சொல்லணும். 12:15 வள்ளி வந்துடுவாங்க. ஆமாம், 1:15 இல்லை 1:30 நாரதர் வந்துடுவார். 3:15 இல்லை 3:30 முருகன் வந்துடுவார். 5:30 சாமான்கள் அல்ல ஆரம்பிச்சிடுவோம் நாங்கள். அதனால யாரு ஆமாம் உள்ளே நின்றுக்கிட்டு உள்ளே போ அவங்கள வர சொல்லி இவங்க வர சொல்லி நான் அந்த ஆளை சொல்கிற ஆளை நான் சண்டைக்கு போவேன். ஏன்னா நாங்கள் ஏன்னா அவங்க நேரத்தை நம்ம நேரத்தை நம்ம எடுத்துக்கணுவோம். டோன்ட் வரி அவங்க காசு வாங்கி போகிறாங்க, நம்மளா கிடச்சான். அவங்க டயத்துக்கு அவங்க வந்துடுவா, யாரும் தொந்தரவு பண்ணாமல். ஏன்னா நான் ஊரில் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் கோமாளி வந்துட்டோம்னு ஒரு ஆள் கேட்குறேன், வெட்டி குதி எப்படா வர அப்படி. ஆமாயா ஆமாடா. அதில் ஒருத்தன் சொல்கிறேன், ஓன் பேர் உனக்கு ஓன் பேர் அவனுக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிறேன். என் பேர் வெட்டி குதிங்கிற. அன்னைக்கு ஒரு ஊரில் போய் போயிட்டேன், கோமாளி வந்துட்டு சொன்னேன். ஒரு ஆள் சொல்கிறா, தம்பி பப்னுக்கார தம்பி நீங்கள் நடித்த போதும் புலந்த போதும் உள்ளே போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளை வர சொன்னார். சரி டான்ஸை வரும்போது அந்த பிள்ளைய வர சொல்லிட்டேன். அந்த பிள்ளை மதுரை ஜில்லு மச்சந்தண்டி ஜிதிகத்தில் புச்சந்தன் ஒரு உச்சமில்ல உள்ள விட்டு வள்ளியம்மா வர சொல்லி சொன்னார். சரி கதையை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பாருங்க. 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவே 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு அது ஆதி வரா சத்தின்னு சொன்னிச்சு. ஒரு சத்தியம் உள்ள விட்டு நாரதரை வர சொல்ல சொன்னார். தர்க்கத்தை எதிர்பார்க்கிறவர் 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு 12 மணிக்கெல்லாம் நாரதர் நாராயணங்கிறார். ஒரு ஆள் சொல்றார், நாராயணெல்லாம் செத்து 8 வருஷாச்சு, நீ உள்ள போயிட்டு ராஜபாட்டை வர சொல்ல அப்படின்னு. ராஜபாடு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்பவ மகான் பாடி வந்துட்டார். பாடி வந்தோன்னா அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னென்ன வரையானே எல்லாரையும் போச்சோரியே எல்லாரையும் வர சொல்றியே என்னென்ன வர அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை தம்பி, நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும், அதனால வர சொல்லி தம்பி. குடியார உதவி அவன் பேச்சை கேட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஊருக்காரன் யாரை கேட்ட நாடகத்தை முடிச்சுன்னு கேட்டாங்க. ஐயா இருந்தா வெள்ளையும் ஜெலையுமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட பேசணும் 70,000 வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொன்னார். நான் அண்ணேங்கிறேன் போடா வெண்ணேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு பக்கத்து. சரி சகலா, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் கோயிலில் போய் கஞ்சி கறி 7-8 பாட்டு படிச்சு காசு வாங்கிட்டு வந்தேன். இதை ஏன் சொல்றேன், நான் இடையில யாரும் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. நம்மளை கூட்டி வந்தவர் யாரு? ஏஜென்ட் மருதமணி மச்சான் கூட்டி வந்திருக்காரு. ஊருக்கார 11ஆம் மண்டபப்படிதாரர்கள் நம்மளை கூட்டி வந்திருக்காங்க. அதுவும் 5 மணி வரதே அவங்க சொல்றே கேட்கணும். அதுக்கடுத்து மருதமணி மச்சான் கேட்கணும், ஊர்ல பணம் வாங்கியாச்சா இல்லையான்னு. சரி வாங்கிட்டோம்னா நம்ம சொல்ற வச்சா மருதமணி கேட்கணும். ஆமா அப்படி வாங்கல இந்த நாடகத்தை நடத்திடுவோம். நம்ம நாடகத்தை நடத்தணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட மற்றும் எங்களது நாடகத்தின் வீடியோ கருத்து கொண்டு இருக்கின்ற எனது பாசமிகு அன்புனார் கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அன்புனாருக்கு கனியவர்கள் நெஞ்சார்ந்து நன்றி. மற்றும் அனிதா கலைக்கூடம் அன்புனார்கள் நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா அந்த யூடியூப்பில் கொண்டு செல்லு அவங்க அலைபேசியாக தொலைபேசியில் கொண்டு சேர்க்கறது, அலைபேசியில் கொண்டு சேர்க்கறது இவங்க தான். எல்லோரும் இந்த யூடியூப்பில் பார்த்தனால தான் எங்கெல்லாம் நாடகத்தை கூப்பிட்றாங்க. இல்லைன்னா நாங்கள்லாம் இங்கே வர போகிறோம் எல்லா காசு நாளை காலையில் வெள்ளனா எந்த ஊருக்கு சங்கக்கல் அல்லலாம்னு கிளம்பிக்கிட்டு இருப்போம். மேஸ்திரி அங்கே வர சொன்னார் அப்படின்னு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே தொழில் நன்றி. என்னடா பண்ற? மீன் சாப்பிட்டா எது கழிக்குதுடா? இந்த பாடல் எனது சொந்த பாடல், நான் தயாரித்து நான் பாடிய பாடல், 3 லட்சம் பார்வையாளர் கடந்த பாடல். கார்த்திக் ராஜா திணையத்துறான் யூடியூப் சேனல் பாருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணி பாடி ரசத்தியே நான் வாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே எம்மா மெம்பத்த எம்மாரி கொழுந்தே நீங்கொடுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நான் வாரே கொஞ்சி கொள்ள நீ வாடி ரசத்தியே நான் வாரே சுத்தியே பார்வையிலே நான் பூத்த சோலையிலே
வச்சு காத்திருக்க மகாராணி நீ வந்து வச்சுக்கடி மல்லிப்பூ வச்சு நான் காத்திருக்க மகாராணி வந்து வச்சுக்கடி மஞ்சள் தாலி ஒன்று செஞ்சிருக்க மகராசி நீ வந்து கட்டிக்கடி ஊத்து குறுங்கிற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக ஊத்து குறுங்கிற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக அடிய வாடிரா சாத்தியே அவாரே ஊர் சுத்தியே பார்த்து பார்வையிலே நாம் பூந்த சோலையிலே மாமென்பத்த எம்மாரி கொடுந்தே கொடுடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நான் வாரே கொஞ்சம் கொள்ள நீ வாடிரா சாத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே பார்த்து பார்வையிலே நாம் பூந்த சோலையிலே நடந்த திரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது. இந்த பாடல் என் அருமை நண்பனுக்காக. அவர் மீச முடி கீழும் அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கிறோ பார்க்கத்தாலே கொஞ்சம் அழகாக இருப்பாரு பிச்சிப்பூவ போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு பார்க்கத்தாலே கொஞ்சம் அழகாக இருப்பாரு பிச்சிப்பூவ போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கிறோம். மேல் சட்டை போட்டதில்லை கால் செருப்பும் கேட்டதில்லை பாய் விரிச்சு படுத்ததில்லை பட்ட கடனால் தூக்கவல்ல. மேல் சட்டை போட்டதில்லை கால் செருப்பும் கேட்டதில்லை பாய் விரிச்சு படுத்ததில்லை பட்ட கடனால் தூக்கவல்ல. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு உறங்கினால எழுப்பி விட்டு தின்பண்டம் தான் கொடுப்பாரு. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு உறங்கினால எழுப்பி விட்டு தின்பண்டம் தான் கேட்பாரு. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல கண்ணாடிய பார்த்ததில்லை தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல கண்ணாடிய பார்த்ததில்லை. அவர் ஒளைச்சு ஒளைச்சு காய்ச்சதுல உள்ளங்கையில் ரேகையில் அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கிறோம். சித்திரம் போல அம்மாவை பத்திரமா பார்த்தாரு வாக்கப்பட்டு மக போக தேவி தேவி அழுதாரு. சித்திரம் போல அம்மாவை பத்திரமா பார்த்தாரு வாக்கப்பட்டு மக போக தேவி தேவி அழுதாரு. காய்ச்ச வந்து படுத்தாலும் மாத்திரதான் திண்டதில்லை நல்ல சோறு ஒரு நாளும் எங்க அப்பா உண்டதில்லை. காய்ச்ச வந்து படுத்தாலும் மாத்திரதான் திண்டதில்லை நல்ல சோறு ஒரு நாளும் எங்க அப்பா உண்டதில்லை. கை நீட்டி கேட்டாக்கா கடமுழும் வாங்கி தருவாரு கை நீட்டி கேட்டாக்கா கடமுழும் வாங்கி தருவாரு. அவர் காசு பணத்தை தேடி தேடி
அவர் காசு பணத்தை தேடி தேடி கருப்படைஞ்சு போ அப்பா கைய பிடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கு பார்க்கத்தால் கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு பிச்சிப்பூ போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு பார்க்கத்தால் கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு பிச்சிப்பூ போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கும் அவர் மீச முடிக்கும் அவர் மீச முடிக்கும் ஆகா கமான் இது நாடக கூட்டமா இல்ல மாநாடு கூட்டமா? ரெண்டுமே தான். அடே ஆத்தி எம்புடுக்கு என்னது? ஏய் எம்புட்டு எம்புட்டு. ஏ அப்பா இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தாலே மனசை கட்டுப்படுத்த முடியாதே. அடி ஆத்தி வாவ் ஓ வாவ் பொன்னிகண்டா என்ன இன்னைக்கு ஏகப்பட்ட குசியா இருக்கறியே? இன்னைக்கு ரொம்ப கிளு 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 கிளப்பா இருக்கு. என்ன காரணம் சொல்லு? ஏன்னா என் பொண்ணு இந்த மாதிரி ரசிகர்கள் கூட்டம். அதே மாதிரி ஆடியோஸ் யார் ஆடியோஸ் இன்னைக்கு? என் பங்காளி ஆடியோ. உனக்கு பங்காளினா எனக்கு என்ன வேணும்? ஆமால எங்க பிரபா உட்காந்துருக்கியா? எம்எஸ்டி ஆடியோஸ் அவர்களுக்கு நன்றி நன்றிகள் தான். வணக்கம். போலாமா? பொம்பளை பிள்ளை மேடைக்கு வந்தா கண்ணடிக்கணும், கை தட்டணும், விசில் அடிக்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், ரேப் பண்ணணும், புள்ள கொடுக்கணும். ஒவ்வொரு ஆளா வாங்க. டோக்கன் என்ன இருக்கு? நீ அண்ணனா மாமாவா? ஒவ்வொரு ஆளா அமைதி அந்த பக்கம். முகரைய பாரு முகரைய. நீ அக்கா தங்கச்சியோட பிறக்கவே இல்லையா? இப்படி கேட்கலாமா? எப்படி கேட்கணும்? ஒவ்வொரு ஆளா நம்ம ஃபர்ஸ்ட் கட்டி பிடிக்கணும். பாபா கடிப்புறா என் செல்ல குட்டி அங்க மிருதா காட்டப்பா. விருதை காட்ட வேகமா இருக்கு பாரு. ஆஹா ஏய் தாளகார் 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 அண்ணன் வேணும். அதனால அப்புறம் அனிதா கலைக்கூடம் ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்துக்கு நாடக கலை சொந்தம் ரொம்ப சிறப்பாக எடுக்கிறீங்க. கனி எங்க நீ தினமும் எடுக்கிற ஆனா போடுற மாதிரி தெரியலையே. இல்ல என் அண்ணன் கரெக்டா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா சரி போலாமா? போலாமே. எங்க புடிங்க பாப்பா. எதை பிடிக்க? ஏய் சுதிய புடி. பட் கிக்கெட் பரிகண்ண பத்தி சொல்லுவா. பரிகண்ண பத்தி சொல்லுவா. திருச்சி திருச்சி. ஆனா உண்மையிலுமே நல்ல பெட்டி நிரூபிக்கிறீங்களே. ஏக்கா இல்ல நான் எல்லா பெட்டிக்காரர்கிட்டயும் திருச்சி விஜின்னு பாடுவேன். ஆனா அவங்க யாருமே என் பேரை சொல்ல மாட்டாங்க. ஏக்கா கிறுக்கி விஜின்னு பாடுவாங்க. உன்னை கேட்டு அழகா சொல்றேனா? எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. திருச்சி விஜி. நாடகம் வேணாம், எந்திரிச்சு போறேன். ஏக்கா உங்களுக்கு நான் ஏதாச்சும் குறை வச்சிருக்கேனா? இல்லடிச்சி நீ தம்பி சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னென்னலாம் கேட்டிருக்கேன் வாங்கி கொடுத்தீங்க. நீங்க எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. என்னைக்கு நீங்க வைக்க சொல்லி நான் வைக்காம இருந்திருக்கேன். இந்த சுதிய சொன்னடா வேற இல்ல. ஆச்சு தொலை. கட்ட கட்ட நிசன்களை காட்டாமலே காட்டாமலே ஓட்டாமலே. ஓட்டி வந்து கிட்ட கிட்ட
எதை பார்த்து வாசிக்கிற? எரும மாடு லைட்டை போட்டா அதுதான் பாக்குற மாதிரி தோணுது ஓ முகரைய பாரு. அப்ப தாளம் வாசிக்கிற சண்முகன் என்ன சொல்றது? நீ வேற ஒண்ணும் பண்ண வேணாம். சரி, நாளைக்கு காலைல வீட்டுக்கு போயிட்டு சூட வாங்கி வாங்கி இப்படி நல்லா எதுல திட்டி போடு. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்னு, அக்காக்கு நெஞ்சில முடி முளைச்ச மாதிரி தெரியுது. நல்ல வேளை நெஞ்சில தானே பார்த்த. பின்னாடி தூக்கி போடுமா? எதையா மறைக்குது இல்ல? ஆமா, இது பெரிய 60 அடி கூந்தல், இது வேற மறைக்குதா? பின்னாடி தூக்கி போடு. சிட்டு போலி வெண்டிருத்தா. ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கவா, ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள. எக்கா எக்கோ எப்ப பாரு இந்த அக்கா கிட்ட நான் சமாளிக்கவே முடியல. ஊரு ஊரா என்ன ஏன் இப்படி படுத்துறீங்களோ? ஊரா எதுக்கு என்ன இப்படி அவமானப்படுத்துற? சத்தியமா தம்பி உங்களை அவமானப்படுத்தலக்கா. நீங்க என்ன சொன்னீங்க பாரு? பிரபாவுக்கே சந்தேகம் வந்துச்சு, உடனே எட்டிக்கிட்டு பாக்குறாப்ல. இவ்வளவு நேரம் உட்கார்ந்த ஆளு இல்ல நீ பாட்டுக்கு நான் வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ளுங்கிற. அனிதா கலைக்கூடம் நீங்களே சொல்லுங்க, தினமும் ஒரு டான்ஸ் நீங்க உங்க சேனல்ல போடுறீங்க, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு பாடுறாப்ல. அப்படி சொல்லலக்கா, நெஞ்சுக்குள்ள பெருசா மனசு இருக்கு எங்க அக்காக்கு. பாடி தொலை எங்க பாடு அதே மாதிரி. சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சமே இல்லைன்னு. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சை இல்ல. பஞ்சர் இல்ல. மிருதங்கர் ஒரு நோக்கமா இருக்காப்லப்பா. சூப்பரா இருக்குமா அக்கா? என்னப்பா இங்கிலீஷ் படம் ரொம்ப பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இந்த லிப்ட் டு லிப்ட் கிஸ் எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? அது உள்ள வா, உனக்கு மட்டும் தனியா செஞ்சு காட்டுறேன். நீங்க செஞ்சீங்கல்லப்பா, ஆமா, நாளையில இருந்து நான் வீட்டுல போய் முயற்சி பண்றேன். எது நாக்கு போடுறது? ஓ முயற்சி தோல்வி ஆகட்டும். முகரைய பாரு, இன்னைக்கு என் தொழில கொஞ்சம் சுருக்கலான்னு இருக்கேன். உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? என்ன காரணம்னா, வருஷம் இனி இந்த மேடையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, முதல்ல அதுக்கே பெரிய நான் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லணும். எவ்வளவோ டான்ஸ் நிறையா வந்துட்டாங்க, புது பிள்ளைங்களாம் வந்திருக்கிறாங்க. ஆமாம், எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி எனக்கு வந்து வருஷம் இந்த மேடையில் வாய்ப்பு கொடுக்கும் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். உங்கள் ஒரு ஆளுக்கு தான் இப்போ பிடிச்சிருக்கோ? இல்ல எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, அமைதியா பாக்குறாங்க. என்னத்த பெரிய அமைதியா பாக்குறாங்க? மருதமணின்னு பேர் சொன்னது மட்டும் புழு புழுன்னு தட்டுனாங்க. இல்ல விஜய்க்கும் தட்டுவாங்க. திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் பயலுகடா கொடூரமா. எனக்கு கை தட்டவே வேணாம். ஏக்கா? அது இவங்க 2 பேர் வந்திருக்கே, எனக்கு இந்த கை தட்டல தேவையில்லைங்க. ஏன் எதற்காக? என்ன காரணம்? வேண்டாம். யாராச்சும் திருச்சி விஜய்னு சொல்லல கை தட்டினீங்க, மருதமணிக்கு மட்டும் கை தட்டுங்க. எங்கே சொல்லி பாருங்க பாப்போம். நான் சொல்ல மாட்டேன், அவன் பேர்லாம் நீ சொல்லு. தலைவா மருதமணி எங்க சத்தத்தை காணா? நிக்கிறல்ல மேடையில, யார் நிக்கிறது? திருச்சி விஜில்ல தொலைச்சு புடுவேன். தொலைச்சி நான் நிக்கல, யாராவது மருதமணின்னு பேர் சொல்ல கை தட்டுனீங்க, தொலைச்சு புடுவேன். தொலைச்சி சொல்லிட்டேன். யாருப்பா அது கை தூக்குறது? அடுத்து நீ என்னத்தை செஞ்சு கிழிச்சாங்க இவங்க? மருதமணின்னு பேரை அதை விட உள்ள உட்காந்து என்னால பவுடர் போட முடியல. ஏக்கா? எல்லாம் வரிசையா வந்து செல்ஃபி இந்த முகர கட்டைக்கிட்ட பார்க்கல எரியுது அப்படியே எனக்கெல்லாம். என் தலைவன் வந்தோடனே என்ன பண்ணுவான் தெரியுமா? விழுந்துக்கிட்டு உடனே மண்டி போடுவான். மண்டி போட மட்டும்தான் லாய்க்கு, வேற எதுக்கும் லாய்க்கு இல்லை. அப்படின்னால ஏன் தெரியுமா தொழிலை சுருக்கலான்னு? வேற பப்புனா இருந்தா நான் இன்னும் கொஞ்சம் தொழிலை சிறப்பா செய்வேன். ஏன்னா அவங்க கூட நின்று பேசணும்னு. இவங்க எல்லாம் பார்த்தாலே எனக்கு அப்படித்தான் இருக்குது. அதனால என் தொழிலை சுருக்கலான்னு இருக்கேன். How do you do? வரட்டும், 2 பையன் வந்திருக்காங்க. ஏன் இன்னொருத்தன் திணையத்தூர் கார்த்திகராஜா. கார்த்திகராஜா, இவங்களுக்கு பேர் அடமொழியை பாரு. திணையத்தூர் கார்த்திகராஜா, அப்புறம் மருதமணி. 2 பையலுமே விளங்காத பயிலுவோ தான். 2வது 3வது ஆள் வந்திருக்கேன். சாரப்பாம்பு. சாரப்பாம்பு தண்ணி பாம்புன்ட்டு. அதனால இவங்க 2 பேர் வருவதற்கு முன்பதாக இந்த ஒரு பாட்டு பாடினதுமே 2 பேரும் சைடுக்கு வரணும். சரி பாடுங்க. நான் கேட்குறேன், ஒரு டான்ஸ்னா ஒரு பப்புன்னு தானே போடணும்? ஆமா. என்ன அனிதா கலைக்கூடம் நீங்க சொல்லுங்க. ஒரு டான்ஸ் இப்போ வள்ளின்னா ராஜபாட்டு ஒருத்தர், நான் வள்ளி கூட தர்க்கம் பண்ண நாரதர் ஒருத்தர். அப்ப டான்ஸ் ஒரு டான்ஸை போட்டு 2 பப்புனை போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு புரியல. இடிக்குது இல்ல
வரட்டும். இந்த 2 பயலையும் இன்னைக்கு கலட்டிக்கிட்டு நான் ஓட விடல. இந்த மேடையில எதை கழட்டிக்கிட்டு ஜட்டியோட ஓட விடுறேன் பாரு. சூப்பரா இருக்கும். மருதமணிய ஜட்டியோட பார்க்கணும்னு நினைக்கிறவங்களா கை தட்டுங்க பாப்போம். அப்படி இருங்க, வரட்டும். அந்த ஜட்டியே போட மாட்டாப்ல, கருவம் முடிச்சாலு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஹலோ ஹலோ எப்பா எம்எஸ்டி, மற்ற மைக் செட்டுனா சொல்லுவேன், உனக்கு சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் பழக்க தோஷம் வருது, கொஞ்சம் ஏற்ற இன்னும் கொஞ்சம் லைட்டா. நீ பாட்டுக்கு எடுத்த வச்சுட்டு போயிடாதா. ரக்கோலி கூவையில ரசாணி ஆடையில அவிக்குது 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 அவிக்குது. ஏ மச்சான் 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 ஆசை மச்சான் 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 மச்சான். ஏ மச்சான் 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 ஆசை மச்சான் 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 மச்சான். ரக்கோலி கூவையில ரசாணி ஆடையில. நீராடு மோகத்தில நான் வந்து ஓடுறதில்ல. தத்தரவு பண்ணாதீங்க, நீ உடம்பு தாங்காதீங்க. ஏத்துக்கிட்ட மட்டும் பூங்கிட்டு நாங்கிட்டு அங்கிட்டு எனக்கு இந்த வயது எனக்கு இந்த வயது. உங்க நெஞ்சுக்குள் நான் இருந்தா உங்க மனசுக்குள் நான் இருப்பி. உங்க மனசுக்குள் நீ இருந்தா என் மனசெல்லாம் வண்டி வரும். ரங்கோலி கூடையில்ல ஏ ராசாணி கூடையில உன்மேனி மைதானத்தில் நானும் விளையாடும். ஓ ஏ நெஞ்சுக்குள்ள என்னது பெட்டிக்கார் மட்டும் வந்து கண்டுபிடி. ஏத்திட்ட மட்டும் பூங்கிட்டு நாய்க்கிட்டு கண்டுபிடி. எனக்கு இந்த வயது இருக்கு இந்த வயது. உங்க நெஞ்சுக்குள் நான் இருந்தா உங்க குச்சி குச்சி. என்னது என்னது என்னது? ஏ எம்எஸ்டி ஆடியோஸ், திரும்பி மைக் சொல்லு. நீ ரொம்ப அழகா மைக் போட்டிருக்க, ஊரு ஊருக்க லைட்டை போட்டிருக்க, ரொம்ப ஆப்ரேட் பண்ற. ஆனா இந்த மைக் அசிங்கம் பேசுது. நீ என்ன மேடையில காமிச்சு கொடுத்துட்டு போலான் இருக்க. சொன்னா திரும்பி சொல்லு மைக்ல. மூர்த்தி என்ன அப்படிப்பட்ட பிள்ளையா? நீ அப்படி பேச மாட்ட. ஆ. மைக்ல தான் ஏதோ கோளாறு. உன் நெஞ்சுக்குள் நான் இருந்தா உன் குஞ்சு இந்த பாடலை பாராட்டி பேர் சொல்லாததா அப்படின்னு பேர் இருக்கா? அவர் பேர் அதான் இங்கே சேர்ந்த குமார் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி, நன்றி கலந்த வணக்கம். என்னப்பா பாட்டில் என்ன பிள்ளை இருக்கு காமிச்சு கொடுத்தீங்க? மைக் அசிங்க பேசுதியா? இந்த முதல்ல டெட்டால் எடுத்துட்டு வந்து இதை கழுவு. வா, இதை டெட்டால ஊத்தி கழுவு, அது பெனாயில ஊத்தி கழுவு. ஹலோ 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 ஹலோ. உங்க நெஞ்சுக்குள் நான் இருந்தா அதுல கரெக்டா வருதே. அதானே கரெக்டா இருக்கே. உங்க நெஞ்சுக்குள் நான் இருந்தா உங்க என்னது? ஹலோ ஹலோ எம்எஸ்டி ஆடியோஸ், சரி பண்ணுப்பா மைக்கை. டெட்டால் இருந்தால் குடியா ஊற்றி நான் வேணாலும் கழுவி விட்டு போகிறேன். உங்க நெஞ்சுக்குள் நான் இருந்தா உங்க மனசுக்குள் நான் இருப்பி. உங்க மனசுக்குள் நீ இருந்தா என் மனசெல்லாம் வண்டி வரும். ரக்கோலி கூவையில் ரசாணி ஆடையில் துடிக்குது தவிக்குது அட துடிக்குது. முடிச்சவிக்கு பயல, பாட்டு பாட்டு அட மூதேவி பயல, அப்படி கூப்பிட்டா ரெண்டு அட விளங்காத பயல, அப்படி கூப்பிட அட விளக்கமாறு பயல. அப்படி கூப்பிட கூடாது. தம்பிக்கு வராது அப்படி கூப்பிட்டா. எப்படி கூப்பிடணும்? ஓஹோ பாட்டு இருக்குல்ல, ஓஹோ பாட்டு. அண்ணன் கரெக்டா சொல்லுது. இன்னைக்கே இந்த ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் எப்படி தொழில் பண்ணுவேன்.
மேடையில் எத்தனை பாட்டு பாடுவேன், எவ்வளோ நேரம் ஆடுவேன்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையுமே சுருக்கிட்டு என்னத்துக்கு கூப்பிடுறேன், இந்த 2 பையிலையும் மேடையில் வச்சு செய்யணுங்கிறதுக்காக தான் கூப்பிடுறேன். ஒழுக்கமா ஒழுங்கு மரியாதையா வெளியில வாடா. ஒழுக்கமா ஒழுங்கு மரியாதையா வெளியில வாடா. அப்படி கூப்பிட்டா வர மாட்டாங்க. இது வர பாடணுமா? இப்போ இன்ன வரைக்கும் நான் என்ன பாடாம சுப்பிரபாதமா பாடிட்டு இருந்தேன். பப்புனை எப்படி வள்ளி திருமண நாளத்துல கதையோட கூப்பிடுவாங்களோ அது மாதிரி ஓஹோ ஆஹா லா 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 அப்படி ஓஹோ பாடணுமா? ஓஹோ பாடணும். ஓஹோ பாடல் ஒழுங்கா பாடக்கூடிய ஒரே நடன மங்கை நான் தான். இப்ப பாடுறேன் பாரு, கை தட்டுங்களா ஜோரா. சூப்பர். ஓஹோ என்னது? ஓஹோ ஹே 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 ஹே. கார்த்திக் ராஜா மருதமணியை மேடையில போட்டுக்கிட்டு ஓஹோ தா புரிய விரட்டுறியா நீ? என்னையா ஓஹோ ஆகான்னு அட பாடிட்ட வர சொல்லு. ஏ மணியாச்சியா ராகத்தோட பெட்டியில சேர்ந்து பாடலாம். தாளத்தோட பண்ணுமா? நம்பிக்காக பாடு. ஆமா, நான் பெரிய சுசீலா அப்படியே தாளத்தோட பாட. நான் பெரிய ஹலோ, பப்புன்களுக்கெல்லாம் இது ஒரு சாபக்கேடு. இந்த பாட்டை பாடினாதான் அவங்களுக்கு கிளம்பும். என்ன கிளம்பும்?